வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம துபாயில ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஜாப் வேகன்சி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. பயனுள்ள தகவல் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கண்டினியூவா வீடியோ அப்டேட் பண்றேன், சிவில் ரிலேட்டடான வீடியோ. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் லாஜிஸ்டிக் ஃபோர்மேனு 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 9ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. அல்கூஸில் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணி பாருங்கள். ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டும் கரண்ட் கம்பெனியோட பே ஸ்லிப்பும் எடுத்துகிட்டு போங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் லாஜிஸ்டிக் கோஆர்டினேட்டரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 9ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அல்கூஸில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். பிபிஆர் கோடும் இருக்குது, ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு லாஜிஸ்டிக் சூப்பர்வைசரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 9ஆம் தேதி காலையில் 9 மணி வரைக்கும் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. அல்கூஸில் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸு ப்ளஸ் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ரெஸ்யூமை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் எம்இபி டிவிஷனில் ஜாப் ரெக்யூர்மெண்ட்டு. எம்இபி ப்ராஜெக்ட் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பி மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கணும். 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. எம்இபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும். 15 to 20 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஹைரைஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி வில்லாவிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ட்ரை பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு கமர்ஷியல் மேனேஜரு. எம்இபி கமர்ஷியல் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எம்பிஏ முடிச்சிருக்கணும். அக்கௌண்டன்ட்னு முடிச்சிருக்கணும். ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 15 இயர் to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஏசி டக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெச்டிலையும் டக்டில் ஒர்க் பண்ண எம்இபி சீனியர் இன்ஜினியரு. மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, ப்ளம்பிங் டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் குவாலிஃபையான ப்ளம்பிங் இன்ஜினியரு. மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, எம்இபி சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் எம்இபி கியூசி இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ அல்லது பிடெக்கு எம்இபியில் கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் இருக்கலாம். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியரு. எம்இபி டிவிஷனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சைட் இன்ஜினியரு, ப்ளம்பிங் சைட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் இருக்கலாம். இல்லைன்னா ப்ளம்பிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனாக இருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். போஸ்டிங்கு ஹெச்விஏசி சைட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில்.
பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், ஹை ரைஸ் பில்டிங்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க குவாலிஃபையான பர்சன் பிபிஆர் கோட ஸ்கேன் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாருங்க. போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு, எம்ஐபி ஸ்டோர் கீப்பரு. ஜாப் லொகேஷனு துபாயில. எனி டிகிரி முடிச்சிருந்துக்கலாம். ஏன்னா ஸ்டோர் கீப்பரா ஒர்க் பண்ண எம்இபி டிவிஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோட ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமை அப்டேட் பண்ணுங்க. ஷெட்யூல் பண்ற டைம்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல போஸ்டிங்கு ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியரு. ஜாப் லொகேஷனு துபாயில. பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 8 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடும் இருக்கு. இதில் ரெஸ்யூமை அப்டேட் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல சீனியர் பிளானிங் இன்ஜினியரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொகேஷனு துபாயில். பிஏ அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 8 to 10 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க. பிபிஆர் கோடையும் யூஸ் பண்ணி பாருங்க. போஸ்டிங்கு சீனியர் டெக்னிக்கல் இன்ஜினியரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொகேஷனு துபாயில். பிஏ அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 8 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ அல்லது பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 15 to 17 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்க. பிபிஆர் கோடும் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஹெச்எஸ் ஆஃபீஸரு. ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். டிப்ளமோ அல்லது முடிச்சிருக்கணும். ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் ரிசீவ் வச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோட ஸ்கேன் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஜூனியர் ஹெச்எஸ் ஆஃபீஸரு. ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல சேஃப்டி ஆஃபீஸரு. மெயின்டெனன்ஸ் டீம்ல. ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிடணும் அல்லது டிப்ளமோ ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோட ஸ்கேன் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரு. ஜாப் லொகேஷனு துபாயில். டிப்ளமோ சிவில் அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ண பர்சன், மார்பிள் டைலில் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒர்க் பண்ண பர்சன் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் அட்டன் பண்ணி பாருங்கள் இன்டர்வியூ. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியரு. ப்ரொடக்டிவ் இன்ஜினியரு. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோட ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை ரெஸ்யூமையும் அப்டேட் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொடக்டிவ் பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிராயிங் சப்மிஷன் ப்ளஸ் டெக்னிக்கல் ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் துபாயில் இப்போ விசிட் விசாவில் வந்துட்டு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப் ரெக்யூர்மெண்ட் இருக்குது. இவங்களோட வெப்சைட்லேயும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு டைரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிவ்யூ இருக்கும். நீங்கள் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனாக இருந்தீங்கன்னா ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் வெப்சைட்டில் கூட நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்யூமை கிளியராக இருந்ததுன்னா உங்களோட ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு குவாலிஃபையான இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதுமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்மேனும் தேவைப்படுறாங்க. நீங்கள் இன்டர்வியூ மிஸ் ஆனாலும் நீங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுங்கள்.
ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஹாட்லாண்ட் 2 அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நாமினேட் ஆயிருக்கு. அதனால ரெக்யர்மெண்ட்டு இவங்க அதிகமா ஹையர் பண்றாங்க. அதுவும் இல்லாம ரசல் கோர்லயும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு. துபாயில ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஜாப் வேகன்சி அதிகமா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஷோபா இன்றைக்கு துபாயில தங்கத்தோட நிலவரம் 24 கேரட் தங்கத்தின் விலை 338 திராம்ஸு 50 ஃபில்ஸு. 22 கேரட் 313 திராம்ஸு 50 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு 1 திராம்ஸு 23 திராம்ஸு 57 பைசா. உங்களுக்கு சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லையே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவலை மற்றவங்களுக்கு பகிர்றது மூலமாக உங்களுக்கு நன்மை வந்து சேரும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பயன் இல்லை, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யாருக்கு இது பயனுள்ளதாக தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது பயன் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.